பேங்க்ல ஜன்தன் அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஏழைகள் வச்சிருக்கிறது இருக்கட்டும், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்க வச்சிருக்கட்டும், இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல. இது யாரு பிரச்சாரம் பண்றாங்களோ இதை உடனே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் எடுத்துட்டு போட்டுட்டு ஐயோ ஏழைங்க ஏழைங்க கிட்ட இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு எப்போதுமே திட்டம் இருந்ததுல இருக்கும் இருக்காது. நான் கணக்கச்சிதமா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். தயவு பண்ணி நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு விவரம் எனக்கு அனுப்பி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அது காசா அக்கௌண்ட்டோ ஜன்தன் அக்கௌண்ட்டோ இருந்து பேங்க் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணாங்கன்னா அது தப்பு. இல்லைங்க, அது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்க்கணும். அது இன்னும் அதுல முடிவு எடுக்கல. அவங்க எடுப்பாங்க டிசிஷன். நான் வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்படி எப்படி ஆமாங்க, முடிவு எடுக்கட்டும். முதல்ல முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வரட்டும், அப்ப பாப்போம். இருங்க ஒரு நிமிஷம். என்ன ஆயிடுச்சு? முடிச்சிடணுங்கிறீங்களா? இல்ல இல்ல பாருங்க பாருங்க, நீங்க பாத்துக்காங்க. ஆனா இப்படி நான் கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன். இல்ல இல்ல, அத மினிமம் என்ன அக்கௌண்ட்ன்றத எங்களுக்கு கொஞ்சம் விவரம் கொடுங்க. ஹரி பகவான், தயவு பண்ணி 1000 கம்ப்ளைண்ட் இருந்தாலும் 1000த்தையும் எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேங்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம், இப்ப யாரோ ஒரு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னா ஐ கேன் அட்ரஸ். ஒரு நிமிஷம் வரேங்க உங்களுக்கு. நீங்க கேட்டது சரிங்க. அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தா தான் உங்க அக்கௌண்ட் இங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லி அக்கௌண்ட் நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். பட் நான் சொன்ன விவரம் உள்ள அக்கௌண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல் பிரகாரமே அவங்க சார்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு தரம் வெளிப்படையா ஒரு விளம்பரம் போட்டுறேங்க, எல்லாருக்கும் விஷயம் தெரியட்டும். நான் சொல்றத நான் விளம்பரம் மூலமா சொல்ல வைக்கிறேன். பட் நல்லது, இப்ப கேட்டீங்க, நல்லதாச்சு, சொல்லிட்டேன் பதில். நீங்க சொல்லுங்கப்பா. எது எது பில்லு வாங்கணும், அதுல அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போடணும். அதை தவிர சும்மா ஒரு நீங்க இவ்வளவு கிளியரா நல்லா கேக்குறீங்கன்றதுனால சொல்றேன், ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் இந்த கடைக்கு சரியானதான் செக் பண்ணிடலாம். இந்த ஃபேக் அலர்ட் பண்ற மாதிரி உடனே நீங்க அந்த கம்பெனியோட நான் வேணா உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து அனுப்புறேன். அதை போட்டீங்கன்னா இந்த சரியான கம்பெனி தானா, இதோட சரியான ஜிஎஸ்டிஎன் நம்பர் தானா அதுல வந்துரும். நீங்க அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டிஎன் நம்பரை டைப் பண்ணி அந்த கம்பெனி பேர் போட்டீங்கன்னா அது மேட்ச் ஆகுதா இல்லையா, இல்ல ஃபேக் நம்பரா, இந்த வரி இவங்க கலெக்ட் பண்றாங்க ஆனா கவர்மெண்ட்டுக்கு போவாதா அப்படிங்கறது உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும்.